அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே கணிசமான தாக்கம் ஏற்படவிருக்கிறதுங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிகளில் ஒன்றான மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்க அப்படின்னா வேறுபட்ட பலன்கள் ஒவ்வொரு நிலைகள்லையும் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஏப்ரல் 16ஆம் தேதி நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். வாழ்க்கையின் திருப்பு முனையாகவும் அம்மாற்றங்கள் தங்களுக்கு அமைய பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா புது அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதன் மூலமாக நிறைய அனுபவ பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் தங்களுக்கு அமைய பெற்றாலும் சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சில நேரங்களில் சில விஷயங்களில் மட்டும் காலதாமதத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கிறவங்க அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மறைமுக எதிரிகள், மறைமுக எதிர்ப்புகள் போன்றவை அடிக்கடி தொந்தரவு செய்யத்தான் செய்யும். அதனால் சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க. கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அதாவது பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்த்து கொள்ளும். ஆனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்பெறுகிறது. 1000 பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அதை நீங்கள் திறம்பட எளிதாக தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு மற்றொரு புறம் இருக்கிறது அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம். சனி பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது ரொம்ப முக்கியங்க. எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது, எதற்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிறது போன்ற விஷயங்களை அறவே தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி ஏதாவது முக்கிய முடிவு நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணுங்க. 6 போட்டு முடிவெடுங்க. ஒரு முறைக்கு 1000 முறை கூட நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. ஆனால் டக்குன்னு உடனுக்குடன் நீங்கள் முடிவெடுக்கிறதோ அவசரத்தில் முடிவெடுக்கிறதோ இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சியத்தில் முடிவெடுக்கிறதோ வேண்டாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும். திருமண வரனை பொறுத்த வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது அவசியமாகிறது. அவசரமாக பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறதுன்னு பார்த்து தேவையில்லாத பிரச்சனையில் சிக்காதீங்க. அதனால் திருமண முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா நிதானமாக இருங்க. பொறுமையாக எல்லாத்தையும் தீர ஆலோசனை பண்ணுங்க. அந்த குடும்பம் சரி வருமா, எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்றவாறு அந்த வரன் இருக்க பெறுமா அப்படிங்கிறத 1000 முறை யோசித்த பிறகு திருமண முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அவசரமாக பெண் கிடைச்சா போதும், மாப்பிள்ளை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவசரமாக திருமண முயற்சிகளில் ஈடுபடாதீங்க. அது எதிர்காலத்தில் பிரச்சனையை கண்டிப்பாக உண்டு பண்ணும். அதனால் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், திருமண வரனை பொறுத்த வரைக்கும் பொறுமை காப்பது ரொம்ப அவசியமாகிறது. சிந்தித்து செயல்பட வேண்டியது அதை விட முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உத்தியோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உத்தியோகத்தில் பலவிதமான எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும். சக பணியாளர்களே உங்களுக்கு விரோதிகளாக மாறியிருப்பாங்க. அவர்கள் உங்களை பற்றி குறை சொல்வது, கோல் முற்றுறது, தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை
சக பணியாளர்கள் மூலமாக பல மகர ராசி அன்பர்கள் அனுபவித்திருப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குடும்ப விஷயமோ தனிப்பட்ட விஷயமோ இல்லை பணியிடம் சார்ந்த ரகசியங்களையோ சக பணியாளர்கள் மத்தியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது உங்களையே பிரச்சனையை இட்டு விட்டுடும். உங்களுக்கே அது பிரச்சனையாக கொண்டு விட்டுடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சக பணியாளர்கள் இடத்துல எந்த அளவுக்கு பேசணும், எந்த விஷயத்தை பகிர்ந்துக்கணுமோ அதை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்க. தேவையில்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். இந்த காலத்தில் ஒரு விதமான பதட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அசுப கிரகங்களினுடைய காரணமாக அசுப பலன்களை அதிக அளவில் நீங்கள் பல விதத்தில் எதிர்கொள்வீங்க. உங்களினுடைய செல்வாக்கு சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம். காதலில் பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க பெறுங்க. அதிலும் தங்களுக்கு இந்த காலம் சற்று கடினமான சூழலால் வாழ்க்கையில் விரக்தி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. மன அழுத்தமும் தொழில் தொடர்பான விஷயங்களில் சரியான முடிவு எடுக்க முடியாமலும் புலம்புவீங்க. அதிலும் 60 வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு வயிறு வலி, செரிமான பிரச்சனை அப்படின்னு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு நிதி சார்ந்த சிக்கல்கள் அதிக அளவில் ஏற்படும். மனைவியுடன் இணக்கமற்ற சூழல் இருக்க செய்யும். வேலையில் பல தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் உங்களுடைய செயல்களில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எந்தவித செயல்கள்லையுமே நிதானம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்காது. பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்காதுங்க. வணிகத்தில் நிதி இழப்புகளை அதிக அளவில் நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும். கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் செய்த முதலீடு மூலமாக லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு செலவு அதிகரிக்கிறதும் நிதி தொடர்பான சாதகமற்ற சூழலும் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. தொழில் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தி செயல்படவும் குடும்பத்தில் கடினமான சூழ்நிலையும் உருவாக செய்யும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு எதிர்மறையான பலன்களை பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிதிநிலை சாதகமாக இருக்காது. வியாபாரம் தொடர்பாக பல கடுமையான சூழலை சந்திக்கவும் நேரிடலாம். வண்டி வாகன பயன்பாட்டில் நிதானமும் கவனமும் ரொம்ப முக்கியங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்காமலும் போகலாம். அதனால் வேலையில் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் ஏற்படும். குடும்பத்தில் கடினமான சூழல் இருக்கத்தான் செய்யும். சண்டை சச்சரவு இருக்குங்க. வணிகம் தொடர்பான திட்டங்களில் தோல்வியும் ஏற்படலாம். திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழலும் இருக்கும். நிதிநிலை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சவாலானதாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பல விதத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 2 மாத காலத்திற்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடும் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமானது. இதற்கு ஏற்றவாறு தங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வேற்றுமொழி மனிதர்களால் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. நரம்பு மண்டலம் படபடப்பு போன்றவற்றில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி விலகிறதுனால தொட்டது துளங்க ஆரம்பிக்கும். குடும்பத்தினருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும். குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்கிறது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் அனுகூலங்கள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கழுத்தில் இருந்து செல்லக்கூடிய நரம்பு மயக்கம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு செயல்பட பாருங்க.
வாகனங்களில் அஜாக்கிரதையாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தன்மையுடனும் இனிமையாகவும் பேசுகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மற்றொரு புறம் நண்பர்களுக்காக ஜாமீன் கொடுக்கறது, உறவுக்காரங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் சரிங்க, உடனடியாக சிகிச்சையை மேற்கொள்ளுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் சிறு பாதிப்பு என்றாலும் மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது.